இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு நிறைய பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவைக்கா கட்சி தலைவர் விஜய் அவருடைய மனைவி விவகாரத்து பெரும் பூதமாக வெடிச்சிருக்கு. இப்போ இவங்க சுசித்ரா பேசியிருக்கிறாங்க. மீடியாக்கள்லாம் சேர்ந்து அந்த நடிகையையும் விஜயையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி. விஜய் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனையில் வாய் திறக்கலை. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு? இது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரா? இதனுடைய பின்னணி எல்லாம் என்ன சார்? இல்லை, அவர் எதுக்கு தான் வாயை திறந்தார்? 41 பேர் செத்தனைக்கே வாயை திறக்கலை. அதுக்கே 48 மணி நேரம் காத்திருந்துட்டு அப்புறம் வாயை திறக்கிறாரு. ஏன் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை? மத்திய சர்க்காருக்கு எதிராக சொல்கிற மாதிரி தீய சக்தி பிஜேபி என் படத்தை விடல சென்சார் போர்டை வச்சுக்கிட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு வாயை திறந்துருக்காரு? திருப்பரங்குன்ற விஷயத்தில் விஜயோட நிலைப்பாடு என்ன? மும்மொழி கொள்கையில் விஜயோட நிலைப்பாடு என்ன? சொல்லுங்கள், வரிசையாக சொல்லுங்கள். எப்ஸ்டன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சு, அதோட விஜயோட நிலைப்பாடு என்ன? இந்த போர் நடக்குது ஈரானில், அதோட நிலைப்பாடு விஜயோட நிலைப்பாடு. முதல்ல போர் நடக்குது தெரியுமா? இஸ்ரேல் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள் அவங்கள்ட்ட. அமெரிக்கா எந்த பக்கம் நின்று சண்டை போடுறான்னு சொல்லுங்கள். ஈரான் செத்துப்போன அவரோட அதிபர் பேரை சொல்லுங்கள். இப்போ இந்த போரில் எந்தெந்த நாட்டுக்கு நடுவில் நடக்குது? போரோட விளைவு என்ன? பின்னாடி பெட்ரோல் எப்போ விளையாடும், டீசல் எப்போ விளையாடும், கச்சா எண்ணெய் எப்போ விளையாடும்? இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சது பணவீர் பண்ணையார் அங்கே இருப்பார். முழிச்சுன்னு இவங்க கிளப்பி விட்டாத ஒரு அறிக்கை கொடுக்க சொன்னால் அறிக்கை கொடுப்பார். வேறு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இப்போ இந்த சங்கீதா மேட்டருக்கு மட்டும் என்ன சொல்லிட்டு போகிறாரு? அவர் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. சொல்லியிருந்தால் இத்தனை சொல்லியிருந்துருக்கணும். 41 பேர் செத்தனைக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க முடியாமல் விழுந்தடிச்சு முடியாது. அவர் தெரிஞ்சது ரெண்டே தாங்க. ஒன்று ஃபாரின் போவார், இல்லைன்னா ஸ்டாம்பேடை கண்டு யூரின் போவார். வேறு ஒன்றும் செய்ய மாட்டார் அவர். அவ்வளோதான் அவரால் முடிஞ்சது. அவர்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. ஏன் நீங்கள் அவர்கிட்ட பெருசாக எதிர்பார்க்குறீங்க? அவர்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்குறது அவருடைய பிரச்சனை. ஏற்கனவே நடந்ததெல்லாம் சரி, தன்னை தாண்டி நடந்த விஷயங்கள், சம்பவங்கள் அவருக்கு தொடர்பு இருந்தால் கூட, ஆனால் இது தன்னுடைய சொந்த வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை. இதற்கான ஒரு எதிர்வினை நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய பிரச்சனையை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம்ல. ஏன்னா இன்னைக்கு இளம் தலைமுறையில் நிறைய பேர் பின்தொடர்றாங்க, பெண்கள் பின்தொடர்றாங்க, பெண்கள்லாம் பேசுகிறாங்க. அக்காளாக இருக்கும், தங்கச்சியாக இருக்கும், கொண்டாட்டியாக இருக்குங்குது. ஆமாம், அவ்வளோ ஆஃபர் இருக்கான்னு விஜய்க்கு. வழக்கத்தலம்மா அவருக்கு போய் அம்மா அவ்வளோ டிமாண்ட் வைக்கிறீங்க? இல்லை அதான் இதை பொறுத்தவரையும் விஜய் சங்கீதாங்கிறத ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை தான். நான் எந்த மருத்துவ கருத்து சொல்லலை. பட் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டீங்க. எல்லாமே இங்கே கண்டென்ட்டு தான். நீங்கள் தும்முனாலும் செய்தி தான், இருமுனாலும் செய்தி தான். ஏன்னா ஆளை வந்துட்டீங்கல்ல, ஆளை வரக்குள்ளே உங்கள்கிட்ட எல்லா குவாலிட்டியும் பார்ப்பாங்க. எந்த அரசியல் தலைவருக்கு ஒரு பொண்ணு வாழ்ந்துருக்காரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது உங்களோட குவாலிட்டின்னு 4 கல்யாணம் கூட பண்ணிக்கிடுங்க. அதை யாரும் தப்பு சொல்லலை. பட் உங்கள் பொண்டாட்டி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல எல்லோரும் பேச தான் செய்வாங்க. இதே உங்களோட ஒப்பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இப்போ யாரும் பேச போகிறது கிடையாது. ஒப்பாட்டிங்கிறது வழிபோக்கு மாதிரி. மழைக்கு ஒதுங்கினதும் வெயிலுக்கு ஒதுங்கினதுக்கெல்லாம் கதை பேச முடியாது. அது வந்தாங்க, இருந்தாங்க, போடாங்க, வச்சாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்கள் பொண்டாட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சும்மா கொடுக்கலையே. நம்ம நடிகை வச்சுருக்கிற, தேனா குடிச்சிட்டு உதைக்கிற, பெட்டிஷனை பார்த்தீங்களா இல்லையா? தேனா குடிச்சு உதைக்கிற, ஹராஸ் பண்ணுற, செலவுக்கு காசு கொடுக்க மாட்டுற, இதுபோல் இப்படி வெளிநாட்டில் போய் அந்த நடிகையோட போட்டா போடுற, அது எனக்கு என் குழந்தைங்களுக்கு அவமானமாக இருக்குது. நீ கணவனாக இருக்கிறது தகுதி இல்லை. 2021 திருந்துன்னு பார்த்தேன். நீ திருந்துற பாடா இல்லை. இனி உன்னோட இங்கே வாழ முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த பெட்டிஷனில். அப்போ நீங்கள் அதை தான் நீங்கள் கேட்கணும். அது எப்படி தனிப்பட்ட ஒரு பொம்பளை நீ ஹராஸ் பண்ணது எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையாகவும்? விவகாரத்துக்கு கேட்குறது தனிப்பட்ட வாழ்க்கை. விவகாரத்துக்கான ரீசன் தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. ஹராஸ் பண்ணுறது, ஒரு பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டின்னு இல்லை, வீக்கர் செக்ஸ் அடிக்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீ பொது வழியில் அவன் தீய சக்தி அவன் இப்படின்ற இல்லை. நீ என்ன கதையில் இருக்கிற? முதல்ல இப்போ இப்படி வச்சுக்கோம். இப்போ நம்ம அண்ணன் அதிபர் என்ன சீமானன் இருக்கார் அதிபர், அவரை சொல்கிறது பூரா கதை தான். நமக்கு புனகரியா ரைட்டாக அவரோட தனிப்பட்ட அரசியல் பேசட்டோம். ஆனால் விஜயலட்சுமி தான் அவர் மேலே பிளேமிங் கொடுத்தாங்க. கயல்வழி நீ ஒரு இடத்துலையும் பிளேம் கொடுக்கலையே. இப்போ கயல்வழி நீ பிளேம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவர் லாக்கு தான். இவர் கதையை முடிச்சு விட்ருப்பாங்க, வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான், லாக்கு தான், வேறு மாதிரி என்ன அதோட பிடிச்சிட வேண்டியது தானே. நம்மளாவே இட்டு கட்டி கதை சோழி பிடிச்சி விட்ருப்பாங்க. பட் கயல்வழி அவங்க தான் ஒரே வாரம் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு நாள் அண்ணன்ட்ட கேட்குறாங்க, எப்போன்னா அண்ணி இவங்க மேலே கோவப்பட்டாங்க. ஒரே ஒரு நாள் சட்டையை பிடிச்சிக்கிட்டா இருக்கி, கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, இவ்வளோ பொம்மநாட்டி இருக்க ஊரில் இவ தான் கிடச்சாலும் உனக்கு பழகிறதுக்குன்னு. தப்பு பண்ணது பிரச்சனை இல்லை, பஞ்சாயத்தை முடிச்சு விட்டாங்க. அதுதாங்க திறமைசாலி. ஃபினிஷிங் டச்சு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு இல்லை, அதுக்கு வேறு எதுவும் பேச போகிறீங்களா? ஏங்க என் பொண்டாட்டியே சம்மதிச்சிட்டா, அப்போ நீங்கள் என்ன கேட்க போகிறது? நீங்கள் யார் பேசுகிறது என்னை பற்றி? என் பொண்டாட்டி ஓகே, என் கணவர் 4 இடத்துக்கு போவார், ஒருவர், இதெல்லாம் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டார். அது பெரிய சாமர்த்தியம். அதுக்கு வீட்டுக்குள்ளே விளக்கமத்தில் கட்டி அடிக்கிறாங்களா, அதெல்லாம் வேறு விஷயம். வெளில முடிச்சு விட்டாச்சு இல்லை. அது எதாவது சங்கீதம் ஆகும். ஏன் அவ்வளோ சங்கீதம் வளர விட்டீங்க?
முறைப்படி தாலி கட்டி கிறிஸ்டியனா ஞானஸ்தானம் எடுத்து ராஜா முத்தையா மண்டபத்தில் 1999 கல்யாணம். உங்கள் பையன் எங்கே முதல்ல அது சொல்லுங்கள். இதெல்லாம் கிடக்குது. இது அப்பா அம்மா 2 பேரும் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. புருஷன் 2 விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஒன்று வந்து லண்டனில் இருக்கிறதாகவும், ஒன்று வந்து லண்டனில் இல்லை, அசோக் பில்லரில் அட்ரஸ் வேணால் கொடுத்து விடுவா, போய் பாருங்கள். அங்கே தான் இருக்க அவர் பையன். அசோக் பில்லர் 6th Avenue போங்க, பையன் இருப்பார், பேட்டி எடுத்துகிட்டு போங்க. சஞ்சய், சோசப் சஞ்சய் அங்கே இருப்பார், பேட்டி எடுத்துகிட்டு போங்க. அவர் பொண்ணு ஒரு பிஜியில் இருக்குது, பெண்ணுங்கிறதுனால இடம் சொல்லலை, ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்குது, போய் பேட்டி எடுத்துகிட்டு போங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க? ஒரு பிரபலமான ஒரு நடிகருடைய பிள்ளைங்க இப்படி இருக்குது. ஏற்கனவே அவங்க பஞ்சாயத்து பேசியிருக்கிறாங்க, வழக்கறிஞர்களை வச்சு, சொந்தக்காரங்களை, உறவினர்கள் எல்லாம் வச்சு. எதையும் மதிக்காமல் இப்படி தாண்டோனித்தனமாக என்னுடைய போக்கில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி எடுத்து தான்னு நீங்கள் வந்து நெடில் போடுறீங்க, போடுங்க. தற்குறித்தனமா, தான் தோன்றித்தனங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. தற்குறித்தனமா, தற்குறிகளுக்கு கூட்டத்தலைவனாக இருக்கும் தற்குறி, தலைமை தற்குறி, அப்படி பிரிக்கணும். தற்குறி, சிறுகுறிப்பு வரைகன்னு படிச்சிருக்கீங்களா இல்லை? அதுமாதிரி இப்போ பிரிங்க, பிரித்து இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுங்க. ஏங்க இவரை பற்றி பேசவே கூடாதுன்னு சோசியல் மீடியாவில் மிரட்டுறானுவங்க. ஆமாம், இவரை பற்றி பேசுகிறோம்னு வச்சுக்கங்களேன், இப்போ கீழே அப்படியே வருவாங்க ஒரு ஈசல் மாரி, புஷ்ஷுன்னு வந்து அடிப்பானு கமெண்ட்டு. அது இப்பட்றா, இது இப்பட்றா, நைட்டு 1 மணிக்கு போடிக்கிறது, 12 மணி போடா, ராஜுக்குள்ளத்துக்கு ரிமாண்ட் பண்ணுறோம் எல்லாச்சும். ஃபோன் அடிச்சிங்கன்னா அவனாச்சும். இல்லை, இது இயல்பாக நடக்கிறதா? திட்டமிட்டு இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. திட்டமிட்டு பண்ணுறதுங்க. எனக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சா இல்லையா? ஆமாம், ஜெகதீஷுக்கும் ஸ்ரீராமுக்கும் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லை? இது வந்து நமக்கு கரூரில் என்ன பேக்கப்போ அதே இதில் பண்ணுங்க. டிஎம்கே என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கானு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு தான் தற்குறிங்கிறது. அரசியல் அவங்கவுங்க கேண்டிடேட்டை போட்டு ஒரு முன்னாள் முதல்வரை அழைத்தாந்துட்டு வச்சாதுங்க. திமுகவில் 3 முறை முதல்வராக இருந்தவர் வந்து உட்காந்துருக்கார் திமுகவில். சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அரசியல் எங்கே போயிட்டுருக்கு? சசிகலாமாவோட ஸ்டாண்ட் என்ன, டிடிவியோட ஸ்டாண்ட் என்ன, எடப்பாடி என்ன கந்த கதியில் போகிறாரு? இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எவ்வளோ அழகாக காய் நவுத்தலாம் தெரியுமா அந்த இடத்துல? ஏன்னா ஏடிஎம்கே ஆடி அசைஞ்சு போய் நிற்கிறாங்க அப்படியே. ஏங்க உங்கள் கட்சியிலேருந்து உள்ளவங்களை அழைச்சிட்டு செங்கோட்டையனை விட்டாங்கல்ல, செங்கோட்டையனே திருன்னு முடிக்கிறார் இப்போ அணில் கூட்டத்தில் மாட்டி. அவர் டேரெக்டாக டிஎம்கே வந்திருக்கலாம். இப்போ இன்னொரு என்ன கெட்டு போச்சு? ஒரு சீட்டாக உங்களுக்கு ஆதரவாளர், இன்னொரு சீட், 2 சீட்டு நின்றுங்க, கொங்கு மண்டலத்தில் அடித்து நவுத்துங்க. பழனிசாமி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போக வேண்டியதானுங்க. அங்கே போய் உட்காந்துருக்காரு டிவிகேவில். டிவிகேவில் ரொம்ப பிஸி ஆகிட்டாருங்க. வளர்ச்சி வலிச்சு செல்ஃபி எடுக்கிறானுல்ல. ஆனால் இப்படி ஒரு போட்டாருங்க. ஆனால் இப்படி ஒரு போட்டார் தான் சொல்கிறாரு. எனக்கு வேற எந்த கட்சியிலையும் போனால் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நம்ம தான் கூப்பிடுவோம். இதில் வந்து பெரும் கூட்டமாக இருக்குது. சம்பாரிச்சிட்டாரு, பெரும் பணம் வச்சுருக்கிறாரு. சும்மா கடைசி காலத்தில் குழு குழு குழுன்னு எங்களுக்கு விஜயெல்லாம் முக்கியம் இல்லை, எங்கள் புருஷனே முக்கியம் இல்லை, விஜய் என்ன தான் முக்கியம் ஆன்னு சிரிக்குது இல்லை? அந்த மாதிரி அப்படியே கங்கைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கட்சி தலைவர்கள் நடுவினிலே ஓன்ட்டு உட்காந்துருக்குறாங்க. வேறு என்ன உங்களுக்கு தியரிக்கல் என்ன இருக்குது? செங்கோட்டையன் எப்படிப்பட்ட அரசியல்வாதி, எப்பேற்பட்ட சம்பவங்களெல்லாம் நிகழ்த்தினவர். வாச்சாத்தியில் 18 பெண்களை கற்பழித்த போது வனத்துறை மந்திரியாக இருந்தவர் செங்கோட்டையன். பற்பல வழக்குகள்லாம் அவர் மேலே இருக்குது. அவர் பொண்டாட்டியே வந்து ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து, அம்மா அவன் வச்சு இப்போ பொண்டாட்டி வச்சுக்கிட்டு வரமாட்டேங்கிறாம்மா வீட்டுக்கு, தூக்கி மிதித்து கட்சி அடிப்படை உறுப்பினர் தூக்குனுச்சா இல்லை ஜெயலலிதா செங்கோட்டையனை? வரலாறு பேசுங்க, இந்த வரலாறு பேசுங்க. செங்கோட்டையன் வீட்டில் போய் பொண்டாட்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சுதான் அவனை தொலைச்சி வந்துச்சு. இவர் நேராக போனோட பொண்ணை போய் அடிச்சுக்கான்னாரு. அம்மா அடிக்கிறாம வந்துனோன்னு பிடிக்கி விட்டு எல்லாத்தையும் வரட்டி விட்டாங்களா இல்லையா? அப்போ அதே கட்சி அப்போ அந்த குரூப் எல்லாம் எப்படி ஒன்று சேருவாங்க? புசி ஆனந்த உங்களுக்கு தெரியும். புசி ஆனந்த பொண்டாட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே அவர் பொண்டாட்டியெல்லாம் எங்கே எல்லாம் விசாரிங்க, சிபிஐ மாரி எழுதி விசாரிங்க. இல்லை கட்சியில் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து சேரும். ஆமாம், ஆதவர்ஜன பொண்டாட்டி எங்கே, ஜிம் மாஸ்டர் ஆதவர்ஜனோட பொண்டாட்டி எங்கே எல்லாம் கேளுங்க. எல்லாம் விரட்டி விட்டு இருந்தால் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மதியம் மட்டும் தான் பொண்டாட்டியை காமிச்சார். இந்த சங்கத்தினர் எல்லாம் சேர்ந்த ஒரு கட்சி, வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், சங்கீதா வந்து ஒரு பணக்கார விட்டு பிள்ளை, 27 வருடம் குடும்பம் நடத்திருக்கிற, 2 புள்ள பற்றி கொடுத்துருக்குற. சங்கீதா மேலே தானே கோவம், சஞ்சய் மேலே என்ன ஒன்று கோவம்? பிள்ளைங்களை பார்க்கலாம், பிள்ளைங்களப்பா, அது பாயிண்ட், இது பாயிண்ட். உங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ ஒரு பையன் வந்துட்டா இருந்திருந்தானே இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம். எங்கள் அம்மா தினமும் எங்கள் அப்பாவை அடின்னு அடிக்கும், அதனால தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா விளக்கிட்டார், ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம்ல. எல்லாத்தையும் தப்பிச்சிருக்கலாம். பிள்ளைங்களை உதறினீங்கன்னு வச்சுங்களேன், ஜெயிக்க முடியாது. நீங்கள் பிள்ளைங்களை உதறிட்டு அரசியல் பண்ணவே முடியாது. எல்லா கட்சியிலையும் பிள்ளைங்களை தயார் பண்ணி சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. வாரிசு அரசியல் வேண்டான்னு கட்சி நடத்துனவங்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு சீட்டு வாங்கி கொடுத்து மறுபடியும் அதே வாரிசுக்கு தானே சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள், எல்லா கட்சியும் சொல்லுவேன், எல்லா கட்சியும் ஆரம்பிப்பேன். வாரிசு அரசியல் இல்லைன்னு சொன்ன எல்லா கட்சியிலும் வாரிசு இருக்காங்களே. உள்ளே அழைச்சி கொண்டு போய் மேடையில் ஏற்றி விட்டு இவர் தான் மகளிர் மாணவர் அணி தலைவர், பொண்ணு இங்கே வாமா நீ தான் மகளிர் அணி தலைவி, எவனுக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்கக்கூடாது, 2 பேரும் இல்லைங்க பக்கத்தில் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேச வேண்டியதுன்னு.
இந்த கிளிப்பை காணா அப்படின்னா மக்கள் 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 அனைவரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னாருல என்னடா பழைய கிராச்சான சீடி மாரி ஓடிக்கிட்டு டக்குன்னு அந்த பிள்ளைய கிளிப்பிச்சு அப்பா டாடி இந்த பக்கத்தை எடுத்து வைங்க டாடி பேசுங்க இதுலேருந்து சொல்லியிருக்கும்ல இவங்க தான் கோத்து விடுவாங்க ஸ்கிரிப்டை கொடுத்து அதை ட்ரோனை விட்டு தலைக்கு நேராக ட்ரோனை விட்டு அதை ஸ்கேன் பண்ணிட்டு போய் ஸ்கிரிப்ட் வெளியாயிட்டு என்னத்தை சொல்கிறது இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களையும் நம்ம நாடி தான் வாழ வேண்டியதாக இருக்குது. இல்லை அவருடைய மனைவி கூட இல்லை, பிள்ளைங்க கூட இல்லை, அப்பா அம்மாவும் கூட இல்லை, ஆமாம் தனியாக இருந்து ஒரு தியானத்தில் ஈடுபட்டு தான் இவருக்கு இந்த அறிவு வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சாரா எப்படி இது? ஒரே புகச்ச போடுறதுனால வந்த அளவு தான் அதெல்லாம் வயிற்றுச்சல் சொன்ன சாமி. நீங்கள் வேறு எதுவும் சொல்லி சிரிக்கிறீங்க. புகச்சல்னு இவர் வேறு எதுவும் நினச்சிட்டாப்புல கஞ்சா நினச்சிங்களோ? அப்படி இல்லை அந்த புகச்சல் இது வந்து வவுத்தரிச்ச சாமி. 6 மணிக்கு மேலேயே வேற மாதிரி அவ்வளோதான். 6 மணிக்கு மேலே 24/7 தானே அவதாரம். ஒழுங்காக 7:30 மணிக்கு எழுந்து குளிச்சு மொழி 6 மணிக்கு குளிச்சு மொழி ஏர்போர்ட்டு போயிருந்தா 7:30 மணிக்கு நீ கரூரில் இருந்திருப்ப. கரூரில் தான் 41 செத்துருக்க மாட்டான். முதல் நாளே போய் தங்க வேண்டியதானடா. உனக்கு நான் அதை விட இங்கே கயற்ற வேலை இங்கே இதில் பனையூரில் போய் முதல் நாளே பெரிய ஸ்டார் ஓட்டருக்கு ஜெயலலிதாவே தங்கியிருக்காங்க. எல்லா தலைவர்களும் முதல் நாள் போயிடுவாங்க. காலைல வயிற்றாலயத்தில் பிடிங்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. மாத்திரை கத்திரை போட்டு மைக்கு பேசணுமா இல்லையா? கட்சி தலைவர்களுக்கு வயிற்றால போகுது நீ வரமாட்டார் நம்ம சொல்லுவீங்க மேடையில் ஏறி. அரசியல் ஞானமே கிடையாது. சும்மா இங்கே படுத்து கிடந்துட்டு போய் 41 பேர் கொண்டு விட்டு அது ஒரு குழந்தைக்கு இந்த நெஞ்செலும்பு இருக்குல்ல இந்த காலர் போன் இது ஒட்டஞ்சி வெளில வந்து இருந்துச்சு. இதை இதை எடுத்து செதஞ்சி போய் வெக்கம் கட்டவனுங்களா பாவத்தை செஞ்சு இப்படி தெரியல. எல்லாம் நல்ல கதியில் போகிறதுக்கு இருக்கிறீங்க. என்ன கதியில் போகிறீங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த எலெக்ஷனோட 2026 நீங்கள் என்ன கதியில் மட்டும் போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். உங்களை விட்டுட்டு சும்மாவை தேட போகுது கர்மா. 41 பேரை கொண்டு விட்டு அதுக்கு ஒரு பிராச்சியத்தை தேடாமல் மேடையில் போய் இடதுபுறம் நடக்கவும் வலதுபுறம் நடக்கவும் அழுகவும் இதெல்லாமடா ஸ்கிரிப்டு. இதெல்லாமே ஸ்கிரிப்டு. கொஞ்சம் சிரிக்கவும் கொஞ்சம் எமோஷனலாக பேசவும் வடக்கே பார்த்து கத்தவும் தெற்கே பார்த்து நாய் தான் ஊழ விடும். சோன்னு ஊழ விடும். அது மாதிரி ஊழ விட்டுட்டு உட்காந்துருக்கிறார் உட்காந்து தலைவர் தளபதி. இல்லை நடித்து பழகி அந்த மூளையில எல்லாம் அந்த நடிப்பு சென்ஸோடையே எல்லாம் பண்ணி இப்போ நல்ல படம் எடுங்க. ஜேம்ஸ் கேமரோனை வச்சு படம் எடுங்க. டைட்டானிக் எடுத்தார்ல அதுமாரி எடுங்க. பனையூர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச ஆசை நாயகி எல்லாம் அப்படியே ஒரு கப்பலில் போகிற மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி கடைசியாக பனிப்பேரில் மோதி கப்பல்லாம் பிறண்டு எல்லா நடிகையும் போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு மிதிச்சு விட்டு இவர் மட்டும் நீந்தி கரைக்கு வர்ற மாதிரி படம் எடுங்க. சுறாவில் வந்தார்ல ஏரில் சல்லுன்னு மேலே அதுமாரி எடுங்க. நான் இப்போ யார் உங்களை மறைச்சா? உங்கூட்டு காசு உங்கூட்டு வை உங்கூட்டு எடிட்டர் உங்கூட்டு கேமராமேனு உங்கூட்டு நடிக்க நாங்களாம் மறைச்சேன். சுறாவில் ஒரு வரல ஏரில் யாருக்கடா சுறாவை மட்டும் காணும் ஊன்னு ஒரு ஏறா. அதுமாரி எல்லா நடிகையும் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஹே விஜய் எங்கே ஓடுற ஸ்கேப் ஆகி இல்லை நான் நீந்தி போகிறேன் நான் மக்களுக்கு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு பறக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே படத்தை இன்டர்வல் விட்டு அப்புறம் செகண்ட் பிளாக் படம் எடுங்களேன். நல்லா தானே இருக்கும். அது மாதிரி வச்சு விடுங்க. வச்சு நல்லா தான் இருக்கும். ஜேம்ஸ் கேமரா நடிச்சது இப்போ அவதார் எடுத்திருக்காருல நல்லா தான் இருக்கும். கதாநாயகெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. கீனா சூனா நடிக்க வேற சொல்கிறாங்க. அவரையும் வச்சுருந்த பாவம் அது கல்யாணம் விரும்பிட்டு வரிசையாக ஒரு லிஸ்ட்டே தர்றாங்க. இப்போ மாமி போதும் லிஸ்ட்டு லென்த்தாக போதும்பாங்கல்ல வரிசையாக நடிகை பேராக சொல்கிறாங்க. சரி அது கலைத்துறையில் இருக்கிறாரு. சரி பல்லு இருக்கவும் பகடாதீங்கிறான் முடி இருக்கவும் ஆறி மூடுறாங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். ஒரு வவுத்தறிச்சலில் நான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் அது அப்படி இல்லை. வவுத்தெரியுது. 41 பேரை கொண்டப்போ வவுத்தெரியுது. பேசலை வவுத்தறிச்சலில் நான் பேசலை. நாட் ஸ்மோக் ஃபயரிங். நீ பண்ணுற வேலை அப்படி இருக்குது. நெஞ்செல்லாம் எரியுது கண்ணெல்லாம் எரியுது. உன்னை பார்த்தாலே பக்கன்னு எரியுது.